எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான 10th வீக் டே 1 அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸ் வந்தாச்சு. ஸோ அஃபிஷியல் ஓட்டிங் நைட் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் எல்லாரும் ஹாட்ஸ்டாரில் போயிட்டு உங்களுக்கு பிடித்தமான ஆட்களுக்கு மறக்காமல் ஓட் பண்ணுங்கள். இது யாராக இருந்தாலும் சரி, உங்கள் மனசுக்கு இவங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த கேம் எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் ஓட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம 10வது வாரத்தோட ஃபஸ்ட்டு நாளில் இருக்கோம். இவ்வளோ நாள் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணிட்டு வந்த நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் உறுதுணையாக இருந்த நம்ம சேனலுக்கு இருந்த எல்லாருக்கும் ஒரு நன்றி. ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று சரி முந்தானத்து சரி விஜய் சேதுபதி அவருடைய எபிசோட் சூப்பராக இருந்துச்சு. நம்ம இப்படி இருக்கக்கூடாதா, இப்படி இருந்திருக்கலாமே, விஜய் சேதுபதி இதை கேட்டிருக்கலாமே, அப்படி இப்படின்னு நம்ம நினச்ச எல்லா விஷயத்தையும் கேட்டு பொலன்னு பொழந்தார். அந்த இருட்டுக்கடை திருட்டு பிரியாணி அந்த கும்பலையும் பொழந்தார். எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் கமலஹாசன் அவர்களே மேல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நம்மளை இப்போ சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தார். ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கோவா கேங் நேற்று தான் இந்த கோவா கேங்கை தனியாக உட்கார வச்சு கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லி அடின்னு அடித்து அவ்வளோ விஷயங்கள் பண்ணாலும் நைட்டு ஆர்ஜி ஆனந்தி அதுவும் இந்த கேம் விட்டு போனவங்களை இந்த ஜெஃப்ரி கையை அப்படி ஒரு மாதிரி வச்சு ஒரு மாதிரி திருநங்கை நடப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நடந்து காமிக்கிறார். எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் பாருங்கள். ஏன் இப்படி இந்த அதாவது கேட்டால் அதையும் ஒரு சில பேர் அதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அவங்களுடைய ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்க, ஃபன்னாக பண்ணுறாங்க, இது கூட உங்களுக்கான எங்கள் ஃபன்னில் என்னங்க ஒருத்தவங்களோட உருவத்தை அவங்க இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணி அசிங்கப்படுத்துறது. ஃபன் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே இல்லையா? இதுதான் ஃபன்னா, அடுத்தவங்களை கேலி பண்ணுறது தான் ஃபன்னா. அதுலேயும் மஞ்சரி அந்த அளவுக்கு போனதுக்கு மஞ்சரி ஒரு மாதிரி இது கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. ஆல்ரெடி உருவ கேலி பண்ணியிருந்தாங்க. என்னதான் இவங்க ஏன் இவ்வளோ அட்டூழியம் பண்ணுறாங்க? அதுவும் அந்த சிரிக்கிற சவுண்டு கேட்கும் நம்மளுக்கு அப்படி இரிட்டேட் ஆகுது. இதில் இப்படி பண்ணும்போது நம்மளை எப்படி நம்ம இவங்களை சப்போர்ட் பண்ணுங்க ஒரு சில பேர்லாம் கேட்குறாங்க. எப்படி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண தோணும்? நீங்கள் சொல்லுங்கள். கோவா கேங் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதில் குறிப்பாக இது ரொம்ப விஷங்க, இந்த மாதிரி கண்டஸ்டண்ட்டாக ரொம்ப விஷம் அப்படின்னா நீங்கள் எந்த கண்டஸ்டன்ட் சொல்லுவீங்கன்றதை சொல்லுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா சீசன் 8 இப்போ கிட்டத்தட்ட முக்கால்வாசி முடிஞ்சு போச்சு. இப்போ உங்களுக்கு உங்கள் மனசுக்கு இவங்க தாங்க டைட்டில் வினரா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? இவங்க கண்டிப்பாக இந்த வாரம் போயிடுவாங்கன்னு நீங்கள் யாரை சொல்லுவீங்க? மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் அதுக்கு முன்னாடி மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா மொத்தம் 9 பேர் இந்த நாமினேஷன்ஸ்குள்ளே வந்திருந்தாங்க. நம்ம நேற்றே கொடுத்துட்டோம் எத்தனை பேர் உள்ளே வந்தாங்க அப்படின்னு. ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம உடனுக்குடன் சூடாக கொடுத்துட்ருக்கோம், அது உங்களுக்கே தெரியும். சரி, மொத்தம் 9 பேர் உள்ளே வந்திருக்காங்க. யாருன்றதை முதல் சொல்லிடுறேன். ஸோ அருண் உள்ளே வந்திருக்காரு, தர்ஷிகா, சத்யா, ரயான், விஜே விஷால், அன்ஷிதா, ஜாக்லின் இது 10வது வாரம் தொடர்ச்சியாக ஒரு வாரம் கூட மிஸ் ஆகாமல் வந்திருக்காங்க. எப்படியோ ஒரு சாதனை பண்ண போகிறாங்க போல இருக்குது. அப்புறமா சௌந்தர்யா, லாஸ்ட்டாக பவித்ரா. ஸோ மொத்தமாக உள்ளே வந்திருக்காங்க. இத்தனை பேர் 9 பேர் வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா பவித்ரா இருக்காங்க. என்னங்க சொல்லிங்க, பவித்ரா வந்துட்டாங்க. ஸோ இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10,792 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 22.2. இவங்களுக்கு அடுத்தபடியாக இருக்கிற சௌந்தர்யாவுக்கும் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் ஒரு 100 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸ். பட் சௌந்தர்யாவோட இவங்க சூப்பரான பர்ஃபார்மராக கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. சௌந்தர்யாவுக்கும் இவங்களுக்கும் வச்சா ஏணி வச்சு கூட எட்டு வைக்க முடியாது. சௌந்தர்யா அங்கே இருக்காங்க, பவித்ரால அந்த அளவுக்குள்ள ஈக்குவலாக வர முடியாது. ஆனால் சௌந்தர்யா பண்ணுற விஷயங்களால் தான் இவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு இது கிடச்சிருக்கு. அதே மாதிரி பவித்ரா சூப்பரான ஒரு கண்டஸ்டண்டாக கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இவங்களால் இது வரைக்கும் ஒரு ப்ரொமோ சிங்கிள் ப்ரொமோ அவங்களால கொடுக்க முடிஞ்சிருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், இது வரைக்கும் இந்த சீசன் 8 இவங்களால ஒரு ப்ரொமோவில் ஒரு கண்டென்ட் வந்திருக்குமா? எதுவுமே கிடையாது. அவங்க பாட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்களாம் முன்னாடி போக வேண்டிய ஆள். ஒரு வாட்டி நாமினேஷன் ஃப்ரீ பாஸர் ஒரு விஷயத்தால் அவங்க தப்பிச்சாங்க. இல்லை அப்படின்னா அன்றைக்கி அந்த வாரத்தில் அவங்க போக வேண்டிய ஒரு ஆள். அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட கேம் அந்த ஸ்டார்டிங்கில் இருந்த கேமில் இப்போலாம் சுத்தமாக இல்லை. இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க அது தான் மெயின். இப்போ இவங்க எப்படி தப்பிக்கிறாங்கன்னா ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட சொல்கிற மாதிரி ஊர் 2 அடிச்சுக்கிறதுனால கூத்தாடிங்க ஜாலியாக இருக்காங்க. எல்லாரோட மைண்டை இந்த ஊர் 2 பட்ட ஊர் போயிருக்குல்ல, அங்கே அந்த பிரச்சனையே பேசி வரும்போது இந்த பக்கம் சத்யா, ரஞ்சித்து இந்த மாதிரி ஒரு சில பேரில் அப்படியே நைஸாக கழுவுற மீன்லாம் நழுவிட்டே போகிற மாதிரி தான் இந்த பவித்ரா உலகம் வந்திருக்காங்கன்றது இன்னொரு கருத்து. ஆனால் நல்ல கண்டஸ்டண்டாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல கண்டஸ்டன்ட். இவங்களால் அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணாங்க கேட்டிங்கன்னா ரொம்ப பெருசாலாம் இல்லை. ஒரே ஒரு இந்த டாஸ்கில் மட்டும் இப்போ வரைக்கும் ஒரு கேள்விக்குரிய ஒரு கொஸ்டின் மார்க் மட்டும் இருக்குது. அந்த மஞ்சரியை அவங்க வேணும்ட்டு தான் பண்ணாங்கன்றதை அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி எதுக்காக பண்ணீங்க, அது கேம் ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னால் அதையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்படியே தெரியலன்றாங்க. அதனால் அது மட்டும் ஒரு ரிமார்க் இருக்கே தவிர மற்றபடி இவங்களால் இந்த கண்டஸ்டன்ட்டுக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கிடையாது. அதே மாதிரி சமீப காலமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம்
ஓவராக வந்து இந்த முத்துக்குமரன் அண்ட் மஞ்சரி இவங்க 2 பேரை வந்து தாக்குற விஷயங்களால் கொஞ்சம், மற்றபடி இவங்க மேலே வந்து மைனஸ் பாயிண்ட் ஏதாவது இருக்கா கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஆனால் ப்ளஸ் பாயிண்ட் இந்த ஃபஸ்ட்டு பிளேஸில் வரவருக்கு இருக்கா அப்படி கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. எப்படி வந்துட்டு திடீர்னு ரித்விகா அவங்க வந்துட்டு டைட்டில் வாங்கும்போது எல்லாருக்கும் ஷாக்கிங்காக இருந்துச்சா, அதே மாதிரி தான் இப்போ இருக்குது. ஸோ என்னை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பவித்ரா வந்து ஃபஸ்ட் பிளேஸ்க்கு தகுதி இல்லைன்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். 2வது பிளேஸில் வந்து சௌந்தர்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 10,696 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 22.01. ஸோ சௌந்தர்யா தான் என்னை தெரிஞ்சு ஃபஸ்ட்டு பிளேஸில் வர வேண்டிய ஒரு ஆள். இந்த 9 பேரில் கண்டிப்பாக வந்து சௌந்தர்யா வரணும். எனக்கு சௌந்தர்யாவை நிறைய இடங்களில் பிடிக்காது. அவங்க பண்ணுற மார்க்கிங் பிடிக்காது. அவங்க அடுத்தவங்களுக்கு அந்த ஒரு ரியாக்ஷனில் ரிப்ளை கொடுக்குறது சுத்தமாக பிடிக்காது. எல்லாமே பிடிக்காது. ஆனால் இவங்களால இந்த பிக் பாஸ் 8ல் அவ்வளோ கண்டென்ட் வந்திருக்கு, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த பிக் பாஸை நம்ம பார்க்குறது முக்கியமாக என்ன, கண்டென்ட் இருந்தால் தான் அந்த பிக் பாஸை பார்க்க முடியும். அந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி இவங்க ஃபுல்லாகவே அரக்கிய மாதிரியும் கேட்டிங்கன்னா அது மாதிரிலாம் கிடையாது. வில்லி மாதிரியாக கிடையாது, அது மாதிரி கிடையாது. நிறைய விஷயங்கள் தனது ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஜாக்லின் கிட்டே நிறைய விஷயங்கள் கேட்டிருக்காங்க. இவங்ககிட்டையும் அந்த நல்ல மனசில் இருக்குது. ஆனால் திடீர் வந்துட்டு அந்த கெட்ட விஷயங்கள்லாம் வந்து அதை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுது. அதுதான் ஒரு வருத்தம். இப்போ இந்த புள்ளி கேங்கில் நேற்று மஞ்சரி ஆர்ஜி ஆனந்தி பண்ணும்போது அவ்வளோ ரசிச்சு சிரிக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு இரிட்டேட் வருது. இதே இது வந்து இன்னொரு இடத்துல வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் சூப்பராக பேசியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அது இப்படி நல்ல விஷயமா பண்ணிட்டு போனால் மக்களுக்கு என்னென்னா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களும் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஓகே நம்ம சௌந்தர்யாக்கு சப்போர்ட் பண்ணலான்னு ஒரு இதுவாக பண்ணுவாங்க, ஸ்ட்ராங்காக பண்ணுவாங்க. இவங்க டபால் இப்படி மாற நிறைய பேர் இழந்துட்டாங்க. இதான் உண்மை. இவங்களுக்குலாம் வந்து இப்போ இவ்வளோ ஓட்டுலாம் இல்லை, இதெல்லாம் தாறுமாறாக வர வேண்டிய ஓட்டு. ஆனால் பவித்ரா கீழே அவங்க வந்திருக்காங்கன்னா இதுக்கு முற்றிலும் காரணம் இவங்களோட செயல்கள் தான்றது என்னோட கருத்து. சரிங்களா? 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் இருக்காங்க. இவங்களால ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 5,947 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.24. ஜாக்லின் மேலே பிக் பாஸ் செம்ம காண்டில் இருக்காது, அது நல்லாவே தெரியுது. ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த நாமினேஷன் ப்ராசஸில் வந்துட்டு உள்ளே போயிட்டு உட்காந்து குட் மார்னிங் பிக் பாஸ் அப்படி சிரிச்சுட்டே உட்காராங்க. ரிப்ளை வரவே இல்லை, குட் மார்னிங் அது எதுவுமே வரல. ஏன்னா அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு பிரச்சனைனா அதுக்கு முன்னாடி தர்ஷிகா வந்துட்டு குட் மார்னிங் பிக் பாஸ் அப்படிங்கும்போது குட் ஆஃப்டர்நூன் தர்ஷிகா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணார். சாரி அப்படின்னாங்க. ஏன் அந்த விஷயங்கள் ஜாக்லின் கிட்ட வரல? ஜாக்லின் இதுக்கு முன்னாடி வந்து ஜாலியாக பேசாதாளா, சூப்பராக அந்த ஸ்கூல் டாஸ்க்கெல்லாம் செம்மையாக பேசி கலாச்சிருப்பார், இவங்களும் சிரிச்சிருப்பாங்க. இப்போ ஏன் அவர் வந்து பேசலை அப்படின்னா போன வாரம் அவங்க பண்ண விஷயங்கள் பிக் பாஸ் செம்மையாக டென்ஷன் பண்ணி விட்டுச்சு. அதனால தான் அவங்க எவ்வளோ தான் ரிக்வஸ்ட் பண்ணாலும் உப்பு இல்லாத சோறை கொடுத்து டார்ச்சர் பண்ணார். அதே மாதிரி இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த நாமினேஷன் பண்ணுற விஷயங்களில் நீங்கள் என்ன புனைப்பெயர் வைக்க போகிறீங்க, ஒரு அடைமொழிமாக வைக்க சொல்லி சொன்னாங்க பாருங்க. அதுக்கும் யோசிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி ஜாக்லினும் பார்த்தீங்கன்னா நேற்றுல சரியான அடி வாங்கினாங்க. அதே மாதிரி இந்த கோவா கேங் வந்து கெட்டு போகிறதுக்கு முக்கிய காரணமே ஜாக்லின்ற மாதிரி பேர் வாங்கிட்டாங்க. ஸோ அதை தவிர்க்கணும். இவங்க இண்டிவிஜுவல் கேமாக விளையாடும்போது கூட இவ்வளோ கெட்ட பேர் வரல. நல்லா நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஜாக்லின் வந்து ஒரு நல்ல கண்டஸ்டன்ட் தான், முன்னாடி வந்துட்டு நல்ல பேர் வாங்கிட்டு இருந்தவங்க. எப்போ இந்த கோவா கேங் அப்படி உருவாச்சோ அதுலேருந்து என்ன ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு அவங்களெல்லாம் வந்து அரவணைச்சு போகணும், இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்ம போய் நிற்கணும் அப்படின்னு பண்ணி கடைசியில் வந்துட்டு எல்லாரோட நெகட்டிவிட்டி சேர்த்து இப்போ ஜாக்லின் சுமந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஜாக்லின்லாம் கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் பங்களிப்பு இருக்குது. ஆனால் இப்போது இந்த பிரச்சனைக்கு காரணமே இவங்க தான். இந்த கோவா கேங் கெட்டு போகிறதுக்கு காரணமே இவங்க தான். கோவா கேங் உருவானதுக்கு காரணமே இவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் உருவானதுக்கு முக்கிய வந்து இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இவங்க ஆனால் அந்த கேங்கை விட்டு வெளியே வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஜாக்லின் வந்து நல்ல ஒரு கண்டஸ்டண்ட்டாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை அவங்க பண்ணுவாங்கன்றது நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். 4வது பிளேஸ் அன்ஷிதா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 4,251 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.75. 4வது பிளேஸில் அன்ஷிதா வர அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. ஏன்னா அன்ஷிதா வந்துட்டு ஒரு 2 வார காலத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கண்டஸ்டன்ட்டு, ரொம்ப அன்பானவங்க, அவங்க கிட்டேருந்து சண்டை வரதில்லை. அதே மாதிரி ஒரு வாட்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னென்னா ராணுவம் வந்துட்டு பவித்ரா கூட பழகிற விஷயங்கள் இந்த அம்மாவுக்கு டென்ஷன் ஆகிட்டு கத்திருப்பாங்க, அப்போ நீ கேமுக்காக யூஸ் பண்ணுறியான்னு. ஆனால் அவர் சொல்லியிருப்பார், கிளாரிஃபை பண்ணியிருப்பார், இல்லை நான் பவித்ரா கிட்டே அதை பற்றி சொல்லியிருக்கேன்னு. அதுக்கப்புறம் நைட்டு வந்துட்டு சாரிடா இதில் நான் உள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் தங்கமான மனசு, அது ரொம்ப பிடிச்சது நம்மளுக்கு. அதே மாதிரி அந்த கடந்து வந்த பாதியில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க, என்னோடய ஸ்டோரியை என்ன எதுன்னு தெரியாமல் சோசியல் மீடியா அவங்க இஷ்டத்துக்கு எழுதிட்டாங்க அப்படின்னு. ரொம்ப ஒரு அப்படியே வலிச்ச மாதிரி ஒரு வார்த்தை. இப்படி வந்துட்டு ஒரு எமோஷ்னலான ஒரு பர்சன், அதாவது நம்மளை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அவங்க அடுத்தவங்க திட்டினதுனால நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டேன்னு சொல்கிறவங்க எப்படி அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாங்க ஈஸியான போது தான் நம்மளுக்கு ஒரு ஷாக்கிங் வருது. அதை தான் இந்த 2 வாரமாக பண்ணி அவங்களுக்கு நிறைய ஒரு பின்னடைவு வந்துச்சு. பட் இருந்தாலும் இங்கே வந்து சேஃபாக 4வது பிளேஸில் இருக்காங்க. பட் என்னைய கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா நாளையிலேருந்து வீக்லி டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுது கண்டிப்பாக. ஏன்னா போன வாரத்துலேருந்தே முந்தின வாரத்துலேருந்தே அவங்களுடைய அந்த சுயரபம் வெளியே வர ஆரம்பிச்சு. அதனால் கண்டிப்பாக இது இன்னும் கம்மியாக வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட்டாக 5 பேர் தான் இருக்க முடியும். அதில் ஆல்ரெடி வந்துட்டு முத்துக்குமரன் ஸ்ட்ராங்காக வந்து இடத்த பதிவு பண்ணியிருக்காப்புல, சௌந்தர்யா கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக வந்துடுவாங்க,
ஜாக்லின் கண்டிப்பாக வந்துடுவாங்க. மீதி 2 இடம் தான். இந்த 2 இடத்துக்கு எத்தனை பேர் போட்டி போடுறாங்க? ஜெஃப்ரி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்ற போது இவங்க உள்ளே வரதுக்கு எக்கச்சக்கமான வேலை செய்யணும். ஆனால் இப்பயே இந்த நெருக்கத்தில் இவ்வளோ பெரிய ஒரு டேஞ்சரான விஷயங்களை இவங்க பண்ணுறதுனால கண்டிப்பாக ஷாக்கிங் எவிக்ஷனில் இவங்க வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. இதையே கண்டினியூ பண்ணாங்கன்னா பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் இருக்கார். இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. பார்த்தீங்கன்னா 4052 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.34. விஜய் விஷால் சௌந்தர்யாவுக்கு மேலே இருந்தவர் ஒரு மனுஷன். அதே மாதிரி புகழ்ச்சி, இன்னும் தற்புகழ்ச்சி எக்கச்சக்கமாக இருக்குது இவர்கிட்ட. ஆட்டிடியூட், ரொம்ப ஆட்டிடியூட். ஒரு விஷயம் நேற்று வந்து சொல்கிறார், மஞ்சரி வந்துட்டு டெவில் டாஸ்க்கு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கூடாது சார், ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு அதெல்லாம் ரொம்ப டூ மச்சாக இருந்துச்சு. சரி, நீங்கள் எப்படி பண்ணலான்னு நினைக்கிறீங்க அதை சொல்லுங்கள். அது தெரியாமல் தான் சார் நானே வந்துட்டு டெவில் டாஸ்கில் ஒன்றுமே பண்ணல. அதை கேட்டோன்னே அவர் சொல்லிட்டார், உங்களுக்கு வெக்கமாக இல்லையா இந்த மாதிரி இங்கே பேசுகிறதுக்கு? இல்லை இதெல்லாம் உங்களுக்கு, அதாவது பண்ண ஒரு கேம் விளையாண்டுருக்காங்க, அதை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு நீங்கள் விளையாடலாம். அதை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு கூட விளையாடாமல் அங்கே யார் விளையாடலையோ அந்த விளையாடாதவங்களை வச்சு ரெஃபரன்ஸாக வச்சு இதை ஒரு க்யூட் பாய்ன்ற மாதிரி ஒரு கேவலமாக ஒரு பதில் சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டார். உட்காருங்க பேசாமல் அப்படின்னு. இல்லை சாரி சார், உட்காருங்க அப்படிமா இருந்துச்சு. அது அப்படியே அவர் மனசில் என்னென்னா சாக்லேட் பாய்னு நினச்சிட்டு இருக்காரு, மாதவன் மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. அன்றைக்கி சொல்கிறார் ஷாருக் கான் மாதிரி நான். எவ்வளோ பெரிய ஆளுங்க அவங்களாம். அதாவது ஒரு சீரியலில் வந்து அவருக்கு ஒரு புகழ் கிடச்ச உடனே தன்னை வந்து ஒரு பெரிய ஆக்டர் லெவலில் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. இப்படி தான் ஒருத்தர் வந்துட்டு பண்ணி செம்ம அடி வாங்கினார். உங்களுக்கே தெரியும் யாருன்னு, அதை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம அவங்க வந்து சிவாங்கி கூட வந்துட்டு சம்மந்தப்படுத்தி பேசிகிட்டு இருந்தாங்க. அவரோட பேரை மறக்காமல் சொல்லுங்கள். ஒரே ஒரு அந்த ஒரு படத்தோட ப்ரொமோஷன் வந்து ஒரு விஷயம் அவரை மீறி ஒன்று பண்ணார், செம்ம அடி வாங்கினார். அவரோட பேரை சொல்லுங்கள், 4 எழுத்து தான். உங்களுக்கு கமெண்ட்ஸ் தான் சொல்லுங்கள். ஸோ எப்பயுமே வந்துட்டு அந்த தற்பெருமை இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக கீழே தள்ளிவிடும். அதை பற்றி சொல்லுங்கள். 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரயான் இருக்காரு. இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. 4037 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.31. நான் இந்த ஒரு பர்டிகுலர் கண்டஸ்டண்ட்டை வந்துட்டு ரொம்ப ஓவராக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். வைல்ட் கார்டு என்ட்ரியில் ஒரு சம்பவம் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு கண்டஸ்டண்ட்டாக மஞ்சரி இருப்பாங்க, அடுத்தது இவர் இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் டோட்டலாக நம்ம எல்லாரையுமே டிசப்பாயின்மெண்ட் பண்ண ஒரு முக்கியமான ஒரு கண்டஸ்டன்ட் இந்த ஆள். ஏன்னா நேற்று வந்துட்டு ஜெஃப்ரி வந்து ஆனந்தை கிண்டல் பண்ணும்போது இவர் வந்துட்டு மஞ்சரின்னு சொல்லிட்டு இவர் தான் வாலண்டியராக கேட்குறாரு. அதேமாதிரி இன்றைக்கி வந்து சௌந்தர்யா வந்துட்டு அருணை போட்டு பொழந்திருக்காங்க. அவர் வந்து சொல்கிறார், இது உங்களுக்கு மார்க்கிங்காக தெரியலையா, என்னை கிளாஸ் எடுங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இல்லைன்றாரு. அப்புறமா என்ன பண்ணுறாரு, அப்போ போன வர வரைக்கும் நீங்கள் அதை தானே வந்துட்டு மார்க்கிங்கில் நீங்கள் தானே வாதனை பண்ணீங்க, அதுக்கு பேரில் மார்க்கிங்கில்னு இப்போ எதுக்கு அதை வந்து மார்க்கிங் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சண்டை போகிறாரு. ஸோ இன்னுமே வந்து அந்த கோவா கேங்கு சப்போர்ட் பண்ணுற விஷயங்களை இன்னுமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. விஜய் சேதுபதி என்ன தான் நீங்கள் சொன்னாலும் நாங்கள் வந்து எங்கள் வேலை இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்க போகிறோம், நாங்கள் வந்துட்டு அங்கே தான் விழ தான் போகிறோம், அந்த படுகோயில் விழ தான் போகிறோம், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க அப்படின்ற மாதிரி பண்ணுறதுனால கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இவரெல்லாம் வந்துட்டு தான் எப்படி இந்த வாரத்தில் இல்லை அதுக்கு அடுத்த வாரத்தில் டபுள் விஷயம் இருக்க வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் ஈஸியாக இவரெல்லாம் கட்டி விட்ருவாங்க. 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சத்யா இருக்கார். இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. பார்த்தீங்கன்னா 3162 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.51. சத்யா நல்ல ஒரு சூப்பரான ஒரு கண்டஸ்டண்ட்டாக இவ்வளோ நாள் வந்திருக்காரு அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவருக்கே தெரியும். ஏன்னா போன வாரமே அவர் சொல்லிட்டார், நான் வந்துட்டு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. இருந்தும் அவர் இருக்காருன்னா அவருக்கே அது ஆச்சரியமாக இருக்குது. அதனால தான் முத்துக்குமார் வந்துட்டு போன வாட்டி டெவில் டாஸ்க்கை யூஸ் பண்ணி செம்மாடி அடிச்சிட்ருக்கார், போட்டு பொழந்துட்டுருக்கார். இன்றைக்கி கூட வந்துட்டு அருணோட விஷயத்தை ஒரு சூப்பராக சொன்னார். ஏன் வந்து இன்றைக்கி வந்து அருண் வந்து ஒரு சம்பவம் பண்ணார், தேவையில்லாத ஒரு சம்பவம், ட்விஸ்டர். அதனால தான் அவருக்கு பேர் வந்துச்சு. ஸோ அதை வந்து அழகாக வந்து சௌந்தர்யா கிட்ட சொன்னேன். என்னென்னா இவன் வந்துட்டு ரொம்ப நாளாக நாமினேஷன்ஸ்குள்ளே வரல, இப்போ நாமினேஷன்ஸுக்குள்ளே வந்திருக்கான், அது வெளியில் தெரியணும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு. சில நேரங்களில் வந்து ஒரு சூப்பரான ஒரு கண்டஸ்டன்ட், அதுவும் அந்த மஞ்சரிக்கு தண்ணி ஊற்றும் போது டக்குன்னு பதண்டார் பாருங்க, அதெல்லாம் வேறு மாதிரி ஒரு விஷயம். ஆனால் பெருசாக வந்து அதுக்கப்புறம் அதை தாண்டி கேமுக்குள்ளே ஏதாவது பண்ணாரா கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இவரால் ஏதாவது ஒரு ப்ரொமோ வந்திருக்கு சொல்லுங்கள், ஒரு சின்ன ப்ரொமோ 30 செகண்ட், அதில் ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணியிருப்பார், ஒன்றுமே கிடையாது. 2 வாட்டி கேப்டன்ஷிப் வந்தார், என்னத்தை கிழிச்சார், அதில் எல்லாத்துலேயும் மொக்க தான் வாங்கினார். ஸோ அப்படின்னு இருக்கும்போது இவரெல்லாம் வந்துட்டு எப்பயும் போக வேண்டிய ஆளுன்றது என்னோட கருத்து. பட் என்ன பண்ணுறது. 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அருண் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா 2979 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.13. 8வது பிளேஸ் இருக்க வேண்டிய ஆளாக இவர். நல்லா யோசிச்சு பாருங்கள். அதுக்கு மேலே இருக்கிற சத்யாவும் அருணும் கம்பேர் பண்ணும்போது அருண் சூப்பரான ஒரு கண்டஸ்டன்ட், செம்ம டஃப்பான கண்டஸ்டன்ட். ரயானுக்கும் அருணுக்கும் வச்சா எப்படி, ரயானை விட அருண் சூப்பரான ஒரு கண்டஸ்டன்ட். விஜய் விஷாலை சொல்ல முடியாது, விஜய் விஷால் நல்ல திறமையான ஒரு ஆள். அன்ஷிதா விட சூப்பரான ஒரு கண்டஸ்டன்ட். ஜாக்லினை விட எனக்கு தெரிஞ்ச ஒரு சூப்பரான ஒரு கண்டஸ்டண்ட்டாக தான் இருந்தார் ஒரு டைம். இப்போது 8வது பிளேஸில் இருக்கார், டேஞ்சர் ஜோனில் இருக்கார். கொடுமையை பார்த்தீங்களா. இது காரணம் என்னென்னா நாக்கு சும்மா இருக்கணும். எல்லா இடத்துலையுமே பேசுகிறோம், நம்மளுக்கு தான் நம்ம தான் வந்து பெரிய ஆள் நினச்சி பேசணும்னா கண்டிப்பாக ஒரு ஆப்பு வரும். அதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் இவர் தான். நல்லா வந்தார். ஒரு டைமில் வந்து அருண் தான் வந்து டைட்டில் விடர்னு சொல்லிட்டு ஒரு சில குரூப்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
டப்பான்னு நான் அப்படி கிடையாதுன்னு ஒரு இடத்துல முத்துக்குமன் ஆரம்பித்தார். அப்படியே வந்து இன்றைக்கெலாம் வந்து தேவையில்லாமல் தீபக் கிட்ட வந்துட்டு அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, அழகாக சொல்கிறாரு. ஸ்கில் ஓரியன்டுக்கும் லேபர் ஓரியன்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸ்கில்னால் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம், அதை படித்து தான் அது வரும், அனுபவம் வரும், அதுக்கு நிறைய உழைக்கணும். சும்மா வந்து நம்ம பண்ண முடியாது. ஒரு கிச்சன் வேலையில் போய்ட்டு அம்மா வந்து சமைப்பாங்க, அதே இது நம்ம போய் சமைக்க முடியும், டக்குன்னு போய் சமைக்க முடியுமா? ஒரு காப்பி போடனா கூட கேவலமாக போடுவோம், தெரிஞ்சவன் நல்லா போடுவான், தெரியாதவன் ஒரு சின்ன காப்பிக்கு அவ்வளோ நீங்கள் கஷ்டப்படணுன்னா சாப்பாடு செய்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதான் ஸ்கில் ஓரியன்ட். அந்த டாய்லெட் க்ளீன் பண்ணுறது, வீட்டு க்ளீன் பண்ணுறதுலாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு தொடப்பத்தை எடுத்து பண்ணலாம். ஆனால் அதுக்குன்னு அந்த ஜாப் வந்து தப்பான ஜாப் கிடையாது, கீழே இருக்கிற ஜாப் கிடையாது. ஆனால் அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாரு, ட்விஸ்ட் பண்ணிட்டார். அதுவும் இதுவும் அப்போ உங்களுக்கு வந்துட்டு இதுவாக இருக்கா அப்படின்ற மாதிரி ட்விஸ்ட் பண்ணால் தான் இவர் மேலே ஒரு பெரிய பிளாக் மார்க் வந்து பாருங்கள் 8வது பிளேஸில் இருக்கார். தேவையாது. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தர்ஷிகா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தா 2686 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.51. ஸோ தர்ஷிகா கண்டிப்பாக வந்து ஒரு சிறந்த ஒரு போட்டியாளர் தான், அது வந்து மாற்றுக்கருத்து கிடையாது. முன்னாடி ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 3 வாரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேம்லாம் ரொம்ப டோட்டல் ஸ்பாயில் ஆகி இன்றைக்கி வந்து டபாலும் வந்து ஏமா பாவம் அவரே வந்துட்டு லைஃப்பில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கேப்டனாக வந்திருக்காரு. அதுவும் அவர் உழைச்சா வாங்கினார், அவருக்கு தானாக அமைஞ்சுது. அதை வந்து ஒரு 2 நாள் அனுபவிக்க விட மாட்டிங்களா? ஏன் 2 மணி நேரம் அனுபவிக்க விட மாட்டிங்களா? தலையில் அந்த க்ரௌனை போட்டாங்க, முட்டையை வந்து காமிச்சிட்டாங்க. ஏன்னா அவரோட இது வந்துட்டு 3 முட்டை, அந்த 3 முட்டையை உடச்சிட்டாங்கன்னா அவரோட கேப்டன்ஷிப்பை உடச்சிருவாங்க. அவ்வளோதான், கேப்டன்லாம் கிடையாது, நீங்கள் போய் கண்டஸ்டண்ட்டாக உட்காருங்கன்னு. அவர் எப்படி இருந்தாலும் ஏதோ மன போகிறது, அது வேறு விஷயம். ஆனால் எடுத்து வச்சு கருத்து கரெக்ட் தான். நீங்கள் டிசிஷன் எடுக்காமல் மற்றவங்களே டிசிஷன் எடுக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வச்சாங்க. பட் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இருக்கவங்கலாம் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, அவங்கெல்லாம் ஏதாவது சொன்னீங்களா? அவங்களாம் உங்களுக்கு பாவமாக தெரிஞ்சப்போ இவர் கொஞ்சம் விட வேண்டியதானே, ஒரு 2 நாள் கழிச்சு பிடிக்க வேண்டியதானே. ஆனாலும் ஒரு இண்டிவிஜுவல் கண்டஸ்டன்ட் நிரூபிக்கிறதுக்கு பண்ணுறாங்க. சரி, ஓகே, ஏதாவது பண்ணிட்டோம், பண்ணி கொஞ்சம் மேலே வந்தாங்கன்னா சந்தோஷம் தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த சத்யா ராயன்லாம் போனால் சந்தோஷம் தான், இவங்களாம் உள்ளே இருக்கிறது எனக்கு தப்பு இல்லை. ஆனால் இவங்களோட கேம் கொடுத்துட்டாங்கன்னா சந்தோஷம். சரி, இவங்க எல்லாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 48,602 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக டபுள் எலெக்ஷன் இருக்குமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் டபுள் எலெக்ஷன் வச்சாதான் இந்த பிக் பாஸே வந்துட்டு 106 நாளில் முடியும். இல்லைனா இன்னும் வந்துட்டு ஒரு 30 நாள் எலெக்ஷன் பண்ணி ஓட்ட வேண்டியதான். ஸோ அதனால் இதுக்கப்புறம் நிறைய ஒரு 2-3 டபுள் எலெக்ஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் சூப்பரான வாரங்கள், ஃப்ரீ ஸ்டாஸ்க் வரப்போகுது, அதுக்கப்புறம் டிக்கெட்டு ஃபினாலே வரப்போகுது, நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய சம்பவங்கள் நம்மளுக்காக காத்துட்ருக்கு. எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்போம். அதே மாதிரி கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளுங்கள், கருத்துக்களை வந்து சூப்பராக சொல்லுங்கள், ஆனால் கண்ணியத்தோடு சொல்லுங்கள், வார்த்தைகளை கரெக்டாக விடுங்க. ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இவன் அதை பேசிட்டான், இந்த வார்த்தை சொல்லிட்டான், இதெல்லாம் தப்பு இல்லையான்னு சொல்லும்போது அதை சொல்கிற நாமும் கரெக்டான வார்த்தையை யூஸ் பண்ணி நம்மளும் அந்த கண்ணியத்தை ஃபாலோ பண்ணுறது என்னோட கருத்து. ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தட்டி நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிற வரை பாய் நண்பர்களே.